ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெடிமேட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா கடைகளே ரெடிமேட் பைப்பிங் கிடைக்கிது. ஆனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு சரியான கலர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்மளாவே ரெடிமேடாக நம்மளாவே ஸ்டிச் பண்ணி பைப்பிங் எடுத்துக்கலாம். இது ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது பைப்பிங் ஃபுட்டர். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட்டில் தான் நம்ம பைப்பிங் ரெடி பண்ணுவோம். ஆனால் இது பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்குன்னே நமக்கு இந்த மாதிரி ஃபுட் கிடைக்கிது. நம்ம எல்லா கடைகள்லையுமே இது வாங்க முடியும். தையல் சம்மந்தமாக இருக்கிற கடைகளில் கிடைக்கும். இது ஜஸ்ட்டு 40 rupees தான். அதோட அமைப்பு பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது. அடியில் ஒரு சின்ன ஒரு பள்ளப்பகுதி மாதிரி இருக்குது. இந்த பள்ளப்பகுதி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அந்த த்ரெட்டு கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அப்படி நமக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். அந்த த்ரெட்டு அந்த துணியை விட்டு வெளியில் வராதபடிக்க அந்த பள்ளப்பகுதி தடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இது நார்மலாக பிகினர்ஸ்க்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பைப்பிங் நல்லா கரெக்டாக நீங்கள் பிடிக்கணுன்ற மாதிரி ரொம்ப உங்களுக்கு பர்ஃபெக்ஷன்லாம் தேவையில்லை. இது த்ரெட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பைப்பிங் த்ரெட்டு தான். 50 மீட்டர் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு 15 rupees தான். இது சாட்டின் பைப்பிங் நம்ம யூஸ் பண்ணுற ரெடிமேட் கிளாத். இது நமக்கு இந்த மாதிரியே கிடைக்கிது, கடைகள்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியறதுக்காக ரெடிமேடில் தான் தைக்க முடியும்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம்மளாவே ஒரு கிராஸ் பீஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவிலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபுட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த பைப்பிங் ஃபுட்டரை நான் இதில் போட்டுக்கிறேன். எப்பயும் போல் தான் நீங்கள் ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ கலட்டிட்டு எப்பயும் போல் நீங்கள் இந்த ஃபுட்டரை மாட்டிக்கலாம். சரியாக அந்த ஹோலில் அந்த ஊசி உள்ளே போகிறது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும். கரெக்டாக அந்த ஹோலில் போகிறது மாதிரி கரெக்டாக மாட்டிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபுட்டரை மாட்டியாச்சு. நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக அந்த ஊசி அந்த ஹோலில் கரெக்டாக போதும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நான் ஒரு தடவை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கூட காட்டிடுறேன். நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நமக்கு நல்லது. இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போகுது. இப்போ நம்ம எப்படி தைக்கலான்றதை பார்த்துடலாம். இது ரெடிமேட் பைப்பிங். இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் 2 பக்கம் இருக்கும். இல்லை கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை நடு சென்டரில் வச்சு எப்பயும் போல் நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் நீங்கள் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கடைகளில் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்மளாவே பைப்பிங் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மேட்சிங்கான கலர் உங்களுக்கு தச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கிற முடியும். சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக அந்த ஹோலில் அந்த தையல் போகுது. அந்த த்ரெட்டு கரெக்டாக அந்த பள்ள பகுதியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதுவாக உங்களுக்கு ஃபினிஷிங் கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீங்களாக ஃபினிஷிங் கொண்டு ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இந்த ஃபுட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. கரெக்டாக அந்த த்ரெட்டு மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த துணியோட பிசுரே எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ்லேயும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளாவே கிராஸ் பீஸ் கட் பண்ணால் கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியுன்றதுக்காக தான். நீங்கள் நேர் பீஸில் இப்படி பண்ணிங்கன்னா கழுத்தில் நீங்கள் கிராஸ் பீஸ் இந்த பைப்பிங்கை வைக்கும்போது சரியாக வளைஞ்சு கொடுக்காது. ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை வச்சு நீங்கள் தைச்சி பார்த்துக்கோங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்மளோட சுடிதார் தைக்கும்போது ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு கான்ட்ராஸ்டாக கலர் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளாவே ரெடி பண்ணிக்கிற முடியும். நமக்கு மேட்சிங்கான கலர்லேயே நம்மளால் தயாரிச்சுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். சிங்கிள் ஃபுட்டில் கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.